ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட்டு 3 இன்றைக்கி பார்க்கலாம். பார்ட்டு 3ல் அதாவது அடுக்கு சம்மந்தமாக எப்படிலாம் சுருக்குக கேட்குறான் அப்படின்னு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சம்மு 2/10 பாதி எவ்வளவு? இது 2021 கேட்ட கொஸ்டின். இந்த அடுக்குகள் சம்மந்தமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது a/m, அதாவது பேஸ் அடிமானம் சேமாக இருந்து அடுக்கு வேறு வேறையாக இருந்தால் என்ன பண்ணணும்? அடுக்கை அடிமானத்தை ஒரு முறை போட்டுட்டு அடுக்கை 2 கூட்டிக்கணும். ஓகேங்களா? m+nன்னு கூட்டிக்கணும். ஓகேங்களா? இது n. இந்த எம்மையும் என்னையும் கூட்டி போட்டுக்கணும். அதே a/m வகுத்தல் a/nன்னு இருந்தால் வகுத்தல் இருக்கிறது மேலே வரும்போது என்னவாகும்? அதாவது இங்கே மேலே a/m இருக்குங்களா? இது மேலே வந்துச்சுன்னா -nன்னு வந்துடும். ஓகேங்களா? மேலே -nன்னு வந்துடும். அதாவது அடிமானம் சேமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கணுங்களா? அப்போ a/m-nன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அடுத்து a/m ஹோல்/nன்னா a/mn ரெண்டையும் பெருக்கி போட்டுக்கணும். ab/nன்னா ஏவுக்கு தனியாக எண்ணும் பிக்கு தனியாக அந்த எண்ணும் வரும். ஓகேங்களா? இது பாருங்கள், a/m + a/m ஈக்குவல்ட்டு என்ன வரும்? 2 × a/mன்னு எழுதணும். ஓகேங்களா? 2 a/m. புரியுதுங்களா அந்த ஃபார்முலாலாம்? அடுத்தது ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 2/10 பாதி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. பாதினா நம்ம என்ன போடுவோம்? இப்போ 4ல் பாதினா 2ஆல் வகுப்போமா? 2ஆல் வகுத்து 2ன்னு போடுவோம். அதே மாதிரி 2/10 பாதி எவ்வளவு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 2/10 இந்த கீழே இருக்கிற 2 மேலே கொண்டுட்டு வந்தால் என்ன பண்ணுவோம்? இந்த கீழே இருக்கிற a/n மேலே வந்துச்சுன்னா மைனஸில் எழுதணும் இல்லைங்களா? அப்போ -1 இங்கே ஒன்றுக்கிறதா அர்த்தம். மேலே வரும்போது -1. அதாவது அடிமானம் சமமாக்கும் போது அடுக்கை கூட்டிக்கணுங்களா? 10 - 1 என்ன வரும்? 2/9. இதுதான் விடையில் கொடுத்துருந்தாங்க 2/9ன்ட்டு. ஆனால் ஃபஸ்ட் ஆப்ஷனே என்ன தெரியுமா கொடுத்துருந்தாங்க? 2/5ன்னு கொடுத்துருந்தாங்க. இதில் பாதி 5 நம்ம போடக்கூடாது. 2/9 தான் இதோட கரெக்டான விடை. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கணக்கு 2/40 + 2/40 மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2022 கேட்ட கொஸ்டின். நம்ம இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. a/m + a/m கீழேயும் பேஸும் 2 அடுக்கும் சமமாக இருக்குங்களா? அப்போது என்ன பண்ணணும்? 2 × a/mன்னு எழுதலாங்களா? இப்போ 2/40 + 2/40 என்ன எழுதலாம்? 2 × 2/40ன்னு எழுதலாங்களா? 2 a/m. அப்போ 2 டைம் இருக்குங்களா 2/40? இப்போ 2 a/m 2/40ன்னு எழுதியாச்சு. இங்கே என்ன இருக்குது? 1க்கிறதா அர்த்தம். அப்போ அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கணுங்களா? அப்போ 2/40 + 1 41ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இது ஒரு மாடல். இதுதான் ஆன்சரு. இது ஒரு மாடல். இன்னொரு மாடல் எப்படி போடலான்னா 2/40 + 2/40 இதுலேருந்து 2/40 காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும். இதுலேயும் 1 மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 2/40 இங்கே என்ன இருக்குது? 2ங்களா? இப்போ 1 கூட்டினா 2 2/1ங்கிறதா அர்த்தம். அப்போ அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கலாங்களா? அதே 2/41 தான் வரும். புரியுதுங்களா? 2 மாடலில் போடலாம். அடுத்த கொஸ்டின் 1000/9 வகுத்தல் 10/24 இதோட மதிப்பு என்னான்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னா, இப்போது 1000/9 வகுத்தல் 10/24ங்களா? இது எப்படி எழுதலாம்? 1000ஐ 10/3ன்னு எழுதலாங்களா? 10/3 10 3 முறை பெருக்குன்னா 1000ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? பவர் 9. ஓகேங்களா? வகுத்தல் 10/24. இங்கே என்ன பண்ணலாம்? 10 இந்த a/m இந்த ஃபார்முலா இருக்குது இல்லைங்களா? a/m
ஹோல் பவர் என்னன்னு என்ன பண்ணணும், இந்த ரெண்டையும் பெருக்கிக்கணுங்களா, ஏ பவர் எம் என்னன்னு. அதே மாதிரி இங்கே வந்து என்னது, ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோமா, 10^27 ஓகேங்களா. இங்கே வகுத்தல் 10^24. எகைன் என்ன பண்ணோம், 10^27 இந்த பகுதியில் இருக்கிறது மேலே வந்தால் என்ன பண்ணுவோம், மைனஸில் எழுதுவோங்களா. இப்போ எப்படி எழுதலாம், ஏ பவர் எம் ஏ பவர் என்னன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என்னங்களா, அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கை கூட்டிக்கணும். அடுக்கை கூட்டிக்கிட்டால் அங்கே -24 இருக்குது. அப்போ விடை என்னது, 10^27லேருந்து 24 கழிச்சோமா 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 3ஓட விடை என்ன, 1000. இதுதான் வந்து இதோட மதிப்பு. ஓகேங்களா. அடுத்தது 4th சம்மு என்ன இருக்குது, 9² 18^4 வகுத்தல் 3^16. இது வந்து சுருக்கி இதோட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அது குரூப் 2 2018 கேட்டிருக்காங்க. இந்த 9² 81, 18 4 முறை பெருக்கணும், 3 16 முறைலாம் பெருக்கி நம்மளால் போட்டுட்டு இருந்தோமா அரை மணி நேரம் ஆகிடும். அப்படி ஷார்ட்கட் என்னென்னா, இந்த 9 எப்படி எழுதலாம், 3² எழுதலாங்களா, ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. 9 3², அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குங்களா, பெருக்கல். இங்கே எது எப்படி எழுதலாம், 9 2 18ங்களா, பவர் 4 வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, 3^16ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது இங்கே 3^2 இந்த ஹோல் ஸ்கொயர்னு எப்படி எழுதலாம், 3^4ன்னு எழுதலாங்களா, பெருக்கல். இந்த 9 எப்படி எழுதலாம்னா 3² பெருக்கல் 2 த ஹோல் பவர் 4ன்னு எழுதலாங்களா. இங்கே 3^16ன்னு இருக்குது. அடுத்தது எப்படி போடலான்னா 3^4 இருக்குது. அடுத்தது இந்த ஏ பவர் என், அதாவது ஏபி இதை ஹோல் பவர் என்ன, ஏ பவர் என் பி பவர் என், இந்த 4 வந்து ரெண்டுக்குமே வருங்களா. அப்போ இங்கே ஆல்ரெடி 3^2 இருக்குது, இந்த 4 பெருக்கணுமா 3^8ன்னு வந்துடும். அடுத்தது இங்கே 2^4 வகுத்தல் 3^16. இது எப்படி எழுதலாம், 3 அடிமான சமமாக இருந்தால் அடுக்கு 2 கூட்டிக்கணுங்களா. அப்போ 8 4 12, 3^12. இங்கே வந்து 3^16 இருக்குது. அப்போ ரிமைனிங் இங்கே எத்தனை இருக்கும், 16ல் 12 கழிச்சிட்டோமா நமக்கு மீதி 4 இருக்குங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 2^4 இருக்குது. அப்போ 2 4 முறை பெருக்கணும். அடுத்தது 3^4 இருக்குது. அப்போ 3ஐயும் 4 முறை பெருக்கணுங்களா. இங்கே 2 4 2 4 நன்னாங் 16, 2 வகுத்தல் இங்கே 9, இங்கேயும் 9 81. விடை வந்து 16/81 தான் இதோட விடை. ஓகேங்களா. டக்குன்னு போட்டுடலாம். அதாவது இங்கே 3ன்னு இருக்குங்களா, இதெல்லாம் 3ன் மடங்காக மாற்ற முடிஞ்சால் மாற்றி அதெல்லாம் கேன்சல் பண்ணணுமா. 2^4 வகுத்தல் 3^4ன்னு மட்டும் இருக்கும். அதெல்லாம் பெருக்கணுமா 16/81ன்னு வந்துடும். இந்த குரூப் 2ல் 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 256 ஹோல் பவர் 5/4 மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. 2018 கேட்ட கொஸ்டின்னு. இந்த 256 வந்து எப்படி எழுதலாம்னா நம்ம 4^4ன்னு எழுதலாம். ஓகேங்களா. 4^4ன்னு எழுதலாம். ஹோல் பவர் 5^4ன்னு இருக்குங்களா. இந்த 4 4 கேன்சல் ஆயிருங்களா, ஏன்னா பெருக்கல்ல இருக்குது. கேன்சல் ஆகிடுச்சின்னா என்ன கிடைக்கும், 4^5 மட்டும் இருக்கும். 4^5னா 4 வந்து என்ன பண்ணணும், 5 முறை பெருக்கணும். இப்போ 4 5 முறை பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குன்னா 1024ன்னு கிடைக்கும். இதுதான் இதோட விடை. அடுத்தது 6வது கணக்கு 2016 கேட்டிருக்கிறாங்க. அதாவது இங்கே 2^3 தான் ஹோல் ஸ்கொயர்னு இருக்குதா. அப்போ என்ன பண்ணோம், 2ஐயும் பெருக்கிக்கலாம். 2^6 வகுத்தல் இங்கே 5^3 இருக்குது, இங்கே பெருக்கல். 125 எப்படி எழுதலாம், 5^3ன்னு எழுதலாங்களா. 125 5^3ன்னு எழுதலாம். அப்புறம் இங்கே பவரில் 2/3 இருக்குது, இங்கே 2^4. இந்த 3 3 கேன்சல் ஆகிடுங்களா. ரிமைனிங் என்ன இருக்குது நமக்கு, 2^6 5^3. இங்கே என்ன இருக்குது, 5^2 மட்டும்தான் இருக்கும். கீழே 2^4 இருக்குது. 4 6 கேன்சல் ஆகிடுச்சின்னா அங்கே 2 இருக்கும்.
இங்கே 1 இருக்குங்களா, 2ல் 3ல் 2 கழிச்சிட்டா 1 தான் இருக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, மீதி 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ விடை என்ன, 2 4/5. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 4/5ன்னு கிடைக்கும். அடுத்த கேள்வி, -1/216 ஹோல் பவர் -2/3ங்களா, இதோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இது வந்து நமக்கு தெரியும், ஒரு நம்பரை தலைகீழாக எழுதும்போதோ அது தலைகீழாக இருக்கிறத மேலே எடுத்து எழுதும்போதோ இந்த அடுக்கில் இருக்கிறது வந்து மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாகவும் மாறும். அப்போ இந்த 216 வந்து நம்ம மேலே அதாவது வகுத்தலில் இருக்கிறத மேலே எடுத்து எழுதும்போது என்ன ஆகும், இந்த அடுக்கு வந்து ப்ளஸ்ஸு 2/3 மாறிடும். ஓகேங்களா. இப்போ 1/x⁻2ன்னு இருக்குங்களா, அதை வந்து மேலே எழுதும்போது நம்ம எப்படி எழுதலாம், -2ன்னு எழுதலாம் இல்லைங்களா. அதே போல் இந்த பவரில் இருக்கிறத என்ன பண்ணணும், மைனஸில் இருக்கிறத ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா இந்த வகுத்தலில் இருக்கிறத மேலே கொண்டுட்டு வந்தோமா, அதாவது இப்போ பாருங்கள், இப்படி இருக்குங்களா, இதை மேலே கொண்டுட்டு வந்தால் என்ன ஆகும், +2ன்னு மாறிடும். அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒன்றும் இல்லை, நம்ம வந்து பவரில் மைனஸ் இருந்தால் தலைகீழாக எடுத்து எழுதிட்டோமா அந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். தலைகீழானா இங்கே வகுத்தலில் இருக்கிறத மேலே பெருக்கல்ல எழுதியாச்சு. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இந்த வந்து 6³ எழுதலாங்களா, 216 -6³ இங்கே 2/3, இந்த மைனஸ் தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதுதான் ப்ளஸ் ஆயிடுச்சு. அடுத்தது 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும், -6² இருக்குங்களா. அப்போ -6 2 முறை பெருக்கணுமா, 6 36 +36ன்னு வந்துடும். 2019 கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்னு. 2018 கேட்டிருக்காங்க. இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1/2 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. அது எப்படி எழுதலாம், அந்த 1க்கும் ஸ்கொயர் வரும், 2க்கும் ஸ்கொயர் வருங்களா, அப்போ 1/4ன்னு எழுதிக்கலாம். ஹோல் பவர் -2 பவர் -1ங்களா. அதுக்கு அடுத்தது நம்ம முன்னாடி சம்லேயே பார்த்துருக்கோம், இந்த வகுத்தலில் இருக்கிறத மேலே எழுதும்போது இந்த பவர் வந்து என்ன ஆகும், தலைகீழாக எழுதுனோமா நமக்கு +2ன்னு மாறிக்குங்களா, பவரில் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மாறிக்கும். அதுக்கு அடுத்தது ஹோல் பவர் -1ங்களா. அடுத்தது 16 பவர் -1. இந்த 16 பவர் அதாவது எக்ஸ் இன்வர்ஸை எப்படி எழுதலாம், x பவர் -1 வந்து என்ன எப்படி எழுதலாம், 1/xன்னு ப்ளஸில் எழுதலாங்களா. அதே போல் 16 அடுக்கு -1 1/16ன்னு எழுதலாம். இதுதான் வந்து இதோட விடை. அடுத்தது 9வது சம் பார்க்கலாம். 3/3 ஹோல் பவர் -2ங்களா, அதை எப்படி எழுதலாம், 3 -6ன்னு எழுதலாங்களா, ரெண்டையும் பெருக்கிக்கணும். அடுத்தது பெருக்கல் 2 -6ன்னு எழுதலாம். வகுத்தல் இங்கே என்ன இருக்குது, 2 -8 பெருக்கல் 3 -4 பெருக்கல் 4 -2. இந்த 4 -2 வந்து எப்படி எழுதலாம்னா 2 எழுதலாம். ஓகேங்களா. 4 வந்து 2 -2ன்னு எழுதலாம். அடுத்தது இங்கே 3 -6 2 -6 இங்கே 2 -8 3 -4 இங்கேருந்து எப்படி எழுதலாம், 2 -4ன்னு எழுதிடலாங்களா. 2 4 2 -4ன்னு எழுதலாம். இப்போ என்ன பண்ணலாம், நமக்கு தெரியும் அடுக்கில் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகணுன்னா என்ன பண்ணணும், தொகுதியில் இருக்கிறத கீழே கொண்டுட்டு போகலாம். தொகுதியில் அதாவது பகுதி கொண்டுட்டு வரலாம். பகுதியில் இருக்கிறது மைனஸாக இருக்கும்போது அடுக்கில் மைனஸ் இருந்தால் தொகுதி கொண்டுட்டு வந்தால் இப்போ அடுக்கு வந்து என்னாகும், ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ பாருங்கள், கீழே இருக்கிறது எல்லாம் மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ்ஸில் மாறிடும் அடுக்கு. மேலே இருக்கிறதெல்லாம் கீழே எடுத்துகிட்டு வந்துட்டோமா அடுக்கு ப்ளஸ்ஸில் மாறிடும். புரியுதுங்களா. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 2 இங்கே 2 அப்போ எத்தனை இருக்குது மொத்தம், 2 12 இருக்குது, 3 4ன்னு இருக்குது. வகுத்தல் 3 6 2 6. இந்த மாதிரி அடுக்கில் இருக்கிறத வகுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணி தான் போடணும். ஓகேங்களா. இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 12 இருக்குது. அப்போ 2 6
12ல் 6 கழிச்சிட்டா 6. அடுத்தது வகுத்தல். இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ 3 அடுக்கு 2. 6ல் 4 கழிச்சிட்டா 2. அடுத்தது 2 வந்து என்ன பண்ணணும், 6 டைம் போடணுங்களா. 2 வந்து 6 முறை பெருக்கணும். 3 வந்து 2 முறை பெருக்கணும். 2 6 முறை பெருக்கணுமா, நமக்கு என்ன கிடைக்கும், 64ன்னு கிடைக்கும். 2 4 4 2 8 2 16 16 2 32 32 2 64 வகுத்தல். இங்கே 3 2 முறை பெருக்கணுமா, 9. 7 9 63ங்களா. 7 9 63. ரிமைனிங் 1 இருக்குது, அதை 9ஆல் வகுக்கணும். ஓகேங்களா. கலப்பு பின்னத்தில் தான் நமக்கு விடை கொடுத்துருந்தாங்க. இந்த கொஷின் வந்து குரூப் 2 2018லேயும் குரூப் 4 2019லேயும் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். இதில் நமக்கு என்ன கான்செப்ட் தெரியணும்னா, அதாவது அடுக்கில் வந்து மைனஸ் இருந்தால் அதை எப்படி மாற்றணும், அடுக்கில் வந்து மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணுன்னா தலைகீழாக எழுதணும். அதாவது தொகுதியில் இருக்கிறத பகுதி கொண்டுட்டு போகணும், பகுதியில் இருக்கிறத தொகுதி கொண்டு வந்தால் இந்த மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அடுத்தது 10வது சம்மு. இந்த 256 எப்படி எழுதலாம், 16 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா. பெருக்கல். இங்கே 16 அடுக்கு 0.18ன்னு இருக்குங்களா. அடுத்தது இது எப்படி எழுதலாம், 2 பெருக்கிக்கலாங்களா. 16 அடுக்கு என்ன கிடைக்கும், 0.16 32ன்னு வந்துடும். பெருக்கல் 16 அடுக்கு 0.18ன்னு வந்துடும். அதாவது அடிமான சமமாக இருந்தால் அடுக்க 2 கூட்டிக்கணுங்களா. அடுக்க கூட்டிக்கிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, 0 மீதி 1 5ங்களா. அப்போ 0.50ன்னு கிடைக்கும். அப்போ 16 அடுக்கு என்ன பண்ணலாம், 0.5ன்னு போட்டுக்கலாங்களா. 5 0னாலும் 0.5னாலும் 1 தான். இந்த 0.5 வந்து எப்படி எழுதலாம், அதாவது 1/2 வகுத்தா தான் நமக்கு 0.5ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ 1/2ன்னு மாற்றிக்கலாம். இந்த 1/2க்கு என்ன அர்த்தம், ரூட் எடுக்கணுங்களா. ரூட் எடுத்தால் தான், ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் 1/2ன்னு போடுவோம். அப்போ இதோட மதிப்பு 4. இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் 7/12 ஹோல் பவர் -4. இங்கேயும் 7/12 ஹோல் பவர் 3xங்களா. இங்கே என்ன இருக்குது, 7/12 ஹோல் பவர் 5ன்னு இருக்குது ஈக்குவல் டு. இப்போ என்ன பண்ணலாம், அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்க கூட்டிக்கலாங்களா. அடுக்க கூட்டிக்கிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, -4 இருக்குது, இங்கே +3xன்னு இருக்குது ஈக்குவல் டு. இங்கே 7/12 5ன்னு இருக்குங்களா. அடிமானம் சமமாக்கும் போது மேலே இருக்கிற அடுக்கும் வந்து சமமாக தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ -4 + 3x ஈக்குவல் டு 5ங்களா. அடுக்க மட்டும் சமப்படுத்திக்கிறோம். அப்போ 3x ஈக்குவல் டு 5. இந்த -4 வந்தால் +4 ஆகிடும். அப்போ 3xோட மதிப்பு 9னா எக்ஸோட மதிப்பு என்னவாக இருக்கும், 9/3 3ங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு 3. இது வந்து குரூப் 4 2016 கேட்ட கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் இது வந்து, அதாவது அடுக்கு சமமாக அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்க 2 கூட்டிக்கலாம். அடிமானம் சமமாக இருக்கிற மாதிரி நம்ம மாற்றணும். முதல்ல 2 அடுக்கு x + 13ங்களா. இங்கே வந்து 4 வந்து எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாங்களா. அடுத்தது இந்த 2ம் x + 2யும் பெருக்கிக்கணும். ஓகேங்களா. அப்போ 2 அடுக்கு x + 13. இங்கே 2 உள்ளே பெருக்கிட்டா 2x + 4ன்னு வந்துருங்களா. இப்போ அடிமானம் சமமாக இருக்குது, அப்போ அடுக்கும் சமமாக தான் இருக்கும். x + 13 ஈக்குவல் டு 2x + 4. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், இந்த 13 இந்த 4 இந்தாண்ட கொண்டு வந்துடலாம். இங்கே 2x இருக்குது, இந்த x அந்தாண்ட கொண்டு போனால் -xஆக மாறிடும். இப்போது எக்ஸோட மதிப்பு மட்டும் வேணும்னா 13லேருந்து 4 கழிக்கணும். கழிச்சிட்டா 9ன்னு கிடைக்குங்களா. அப்போ எக்ஸோட மதிப்பு 9. இது வந்து 2018 கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் p/q ஹோல் பவர் 1 - 3x + q/p ஹோல் பவர் 1/2 அப்படிங்கும் போது எக்ஸோட மதிப்பு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. இது 2021 கேட்ட கொஸ்டின். நமக்கு தெரியும், அதாவது அடிமானம் 2 சமமாக இருந்தால் அடுக்க 2 சமப்படுத்திக்கலான்னு. ஆனால் அடிமானம் இங்கே என்ன இருக்குது, p/qன்னு இருக்குது. ஆனால் இங்கே q/pன்னு இருக்குது.
அப்போ நம்ம இன்னொரு கான்செப்ட் நமக்கு தெரியும். என்ன பண்ணலான்னா, இந்த சைடு அப்படியே எழுதிக்கலாம். இது எப்படி எழுதலான்னா, அதாவது இதை தலைகீழாக மாற்றும் போது அடுக்கு பவரை வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாகவும் பண்ணிக்கலான்னு தெரியும் இல்லைங்களா? தலைகீழாக மாற்றி எழுதும் போது p/qன்னு q/pயை p/qன்னு மாற்றி எழுதுனோமா, இந்த அடுக்கு வந்து என்னவா மாற்றி எழுதலாம், -1/2ன்னு எழுதணும். ஓகேங்களா? இப்போ வந்து இது ரெண்டும் சமமாக இருக்குங்களா? சமமாக இருந்தால் என்ன பண்ணணும், 1 - 3x = -1/2. அதாவது அடுக்க ரெண்டையும் சமப்படுத்திக்கலாம் அடிமானம் சமமாக இருக்கும்போது. இப்போ என்ன பண்ணலாம், 1 இந்த -1/2 தானே வரும்போது +1/2, இந்த -3x அங்கே போகும்போது +3xன்னு மாறிடும். இங்கே என்ன பண்ணலாம், குறுக்கு பெருக்கல் எடுத்தால் 2 2 + 1 என்னவா வந்துடும், 3ன்னு வந்துடும். 3/2ங்களா? இந்த பெருக்கல்ல இருக்கிற 2 இங்கே வரும்போது வகுத்தல்ல, அதாவது இந்த 3 வந்து இங்கே வரும்போது வகுத்தலாக மாறிடும். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 1/2ன்னு கிடைக்குங்களா? இதை எப்படி எழுதலாம், 2 -1ன்னு எழுதலாங்களா? வகுத்தல்ல இருக்கிற 2 மேலே வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக எழுதணும். இன்வர்ஸில் வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து விடை கொடுத்துருந்தாங்க. 1/2ன்னு கொடுக்கல, நமக்கு 2⁻−1ன்னு கொடுத்துருக்காங்க ஆன்சரில். 2021 கேட்ட கொஸ்டின் இது. அடுத்த கொஸ்டின் 5⁻7. 5⁻7 5⁻7ன்னு 5 டைம் இருக்குது. ஓகேங்களா? = 5/5y எனில் ஒய்யோட மதிப்பு. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், a⁻m + a⁻mனா 2 முறை இருக்குங்களா? அப்போ 2 × a⁻mன்னு எழுதலாம். அப்போது இங்கே எத்தனை முறை இருக்குது, 3 4 5 முறை இருக்குது. அப்போ 2 × a⁻mன்னு எழுதுகிற மாதிரி 5 × 5⁻7ன்னு எழுதலாம். ஓகேங்களா? = 5⁻y. இதை எப்படி எழுதலாம், 5⁻1 இருக்கிறதா அர்த்தங்களா? 5⁻8 = 5⁻y. அப்போ ஒய்யோட மதிப்பு என்னது, 8. ஓகேங்களா? அடிமானம் சமமாக்கும் போது அடுக்கு 2 சமமாக இருக்கும். y⁻8. இது 2023 ஃபாரஸ்டர் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். அடுத்தது இந்த அடுக்குகள் சம்மந்தமாக சுருக்குகளை லாஸ்ட்டு சம் பார்க்கலாம். இந்த m⁴ வந்து எப்படி எழுதலாம், பகுதியில் இருக்கிறது மேலே போகும்போது -bன்னு மாறிடும். அப்போ m⁻a - b என்னது, a + bங்களா? அடுத்தது பெருக்கல் m⁻b - c, அதுக்கப்புறம் b + cங்களா? பெருக்கல் m⁻c - a, இந்த +a மேலே வரும்போது -aவாக மாறிடும், c + aவாக இருக்கும். பெருக்கல் 1/m. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இது வந்து a + b a - b ரெண்டும் பெருக்கணுமா என்ன இருக்கும், a + b × a - bனா என்ன ஃபார்முலா, a² - b²ங்களா? அதே போல் இங்கே m⁻b² - c², இங்கே m⁻c² - a² பெருக்கல் 1/m. அதுக்கடுத்து இந்த பவர், அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் அடுக்கெல்லாம் கூட்டிக்கலாங்களா? கூட்டிக்கிட்டே என்ன வரும், a² - b² + b² - c² + c² வந்துருங்களா? பெருக்கல் இங்கே 1/mன்னு இருக்குது. ஓகேங்களா? இந்த 1/m அப்படியே இருக்கும். இதெல்லாம் கேன்சல் ஆயிருங்களா? +a - a + b - b இதெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன இருக்கும் நமக்கு, m⁻0ன்னு இருக்கும். அடுத்தது பெருக்கல் 1/mன்னு இருக்கும். ஓகேங்களா? m⁻, அங்கே 0ன்னு வந்துடும். ஏன்னா இது எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்கே என்ன வந்துடும், 0ன்னு வந்துடும். இங்கே m⁻0 இருக்கும். இன்ட்டு இந்த 1/m அப்படியே இருக்கும். எனிதிங் பவர் 0வோட மதிப்பு 1 பெருக்கல் 1/m. அப்போ இதோட விடை வந்து 1/m மட்டும் வரும். ஓகேங்களா? இது வரைக்கும் சுருக்குகளை பார்ட் 3 பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது பார்ட் 4ம் பார்ட் 5ம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். அதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எடுத்து கொடுக்குறேன். என்னோடய வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.